அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 3ஆம் பருவம் தமிழ் பாடம் 5ஆம் வகுப்பு. முதல் பாடம் சிறுபஞ்ச மூலம். நினைவுகள் மலரட்டும். அடுத்து வருவது என்ன கண்டுபிடித்து எழுதுவேன் அப்படின்ட்டு வட்டம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. கடைசியில் உள்ள வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறோம் பாருங்க. கீழே அதே போல் அந்த கோட்டில் வட்டத்திலேருந்து எடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறோம். சக்கரம், மிதிவண்டி, கெண்டை மீன், பம்பரம். அடுத்து வேறுபாடுகளை கண்டறிவேன், தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 படத்துல உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதை வட்டம் போட்டு அந்த வார்த்தைகள் எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. கரிக்கோல் அவங்களே எழுதியிருக்காங்க. கரிக்கோல் படம் வரைய உதவும் அப்படின்ட்டு அந்த கரிக்கோலை வச்சு ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்காங்க. அதே போல் நம்ம அழிப்பான், முதல் படத்தில் அழிப்பான் இருக்குது. 2வது படத்தில் அந்த அழிப்பான் இல்லை. அதுக்கு வட்டம் போட்டிருக்கோம் பாருங்க. இப்போ அதை பற்றி நம்ம தவறானதை அழிக்க பயன்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அடுத்து மரம், இந்த வரையப்பட்டுள்ள படத்தில் மரம் இங்கே ஒரு மாதிரி இருக்குது. 2வது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு வட்டம் போட்டு வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இதே போல் நீங்கள் எழுதிக்கணும். உரிய தொடரோடு இணைப்பேன். சிறுமி என்ன கேட்டிருப்பாள். இங்கே ஒரு படம் இருக்குது பாருங்கள். இந்த படத்தை நல்லா பாருங்கள். குறிப்பு அப்படின்னு போட்டு பாருங்க. ஒவ்வொரு சொல்லிலும் தொடர்பில்லாத எழுத்துக்களை எடுத்து எழுதுக, முறைப்படுத்துக, சொற்களாக்கி இணைத்து விடைபெறுக. அதாவது இங்கே 3 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வரிசையாக வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தொழில் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இடையில இரு அப்படிங்கிற எழுத்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. அந்த தேவையில்லாத எழுத்தை மட்டும் நம்ம எடுத்து கீழே நம்ம இங்கே எழுதிருக்கிறோம் பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் படித்து பார்த்துட்டு அதில் பொருத்தமில்லாத அந்த எழுத்தை மட்டும் எடுத்து கீழே இந்த மாதிரி எழுதணும். அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கபடி, சை அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு எழுத்தாக இருக்குது. அதை எடுத்து கீழே போட்டிருக்கோம். அடுத்து உலா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பா போட்டிருக்கு. அதை எடுத்து நம்ம கீழே போட்டிருக்கோம். இதே போல் இங்கேயும் நம்ம தேவையில்லாத எழுத்துக்களை மட்டும் கண்டுபிடிச்சி கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம வரிசைப்படுத்தி எழுதும்போது ஒரு வாக்கியமாக அதை நம்ம உருவாக்க முடியும். கீழே பாருங்கள், ஒட்டுவதற்கு பசை வேண்டும். இதுதான் அந்த வாக்கியம். இப்போ இந்த படத்தில் இந்த பாப்பாவுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விடையாக இதை கொடுத்துருக்காங்க. ஒட்டுவதற்கு பசை வேண்டும். இதுதான் சரியான விடை. அடுத்து விடை அளிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். யார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள சொற்களை எழுதுக. இந்த பகுதியில் படித்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய வார்த்தைகள். இந்த கரடியார், யார் யார், யானையார், பூனையார், யார் யாருக்கோ, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அதே போல் கரடி யானையிடம் என்ன கேட்டது. எனக்கு ஒரு நாள் விடுப்பு வேண்டும். பூனையாருக்கு எந்த கிழமை வண்டி கிடைத்திருக்கும். வியாழக்கிழமை வண்டி கிடைத்திருக்கும். நீங்கள் இந்த ஸ்டோரியை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதிலிருந்து ஆன்சரை நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். படத்தை பார்ப்பேன், தொடரை நிரப்புவேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துலேருந்து விடையை கண்டுபிடிச்சி நம்ம பக்கத்தில் அந்த கோட்டை எழுதியிருக்கோம் பாருங்கள். சந்தையில் எனக்கு பிடித்த டேஸ் இருந்தது. குடை அவங்களே எழுதிட்டாங்க. அடுத்து சந்தையில் எனக்கு பிடித்த என்ன இருக்குது பாருங்கள். அந்த படத்தில் பழங்கள் இருந்தது. சந்தையில் எனக்கு பிடித்த சட்டை இருந்தது. சந்தையில் கரும்பு இருந்தது. சந்தையில் பானை இருந்தது. இந்த மாதிரி அந்த படங்களில் உள்ள பொருட்களை பார்த்து இந்த கோட்டை நம்ம நிரப்பியிருக்கோம். அடுத்து சொற்களை சேர்ப்பேன், தொடர் எழுதுவேன். பண்ணை அப்படின்ட்டு ஃபஸ்ட் இருக்குது. அதை அவங்க எழுதி காட்டிருக்காங்க பாருங்கள். கோழி பண்ணை பெரியது. இந்த பண்ணை அப்படிங்கிற வார்த்தை வரும் மாதிரி ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்காங்க. பக்கத்தில் பண்ணையில் முதலை இருந்தது அப்படின்ட்டு திரும்ப 2வது வாக்கியம் எழுதியிருக்காங்க. இதே போல் நம்மளும் அடுத்தடுத்த வாக்கியங்களை எழுதியிருக்கோம் பாருங்கள். வானவில், வானவில் அழகாக இருக்கும். வானவில்லில் 7 நிறங்கள் உள்ளன. ஆறு வளைந்து செல்லும். ஆற்றில் விளையாட பிடிக்கும். சாலை விதிகளை மதி. சாலையில் விளையாடக்கூடாது. என் வீடு பெரியது. வீட்டில் விளையாட பிடிக்கும். முடிவு சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன். நான் படித்த புத்தகம். புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த வாக்கியம் முடியுது. புத்தகம் அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அடுத்து எழுதியிருக்காங்க பாருங்கள். புத்தகம் உள்ள அலமாரி. இப்போ அலமாரி அப்படின்ட்டு அந்த வாக்கியம் முடியுது. அலமாரி அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நாம் எழுதணும். கீழே பாருங்கள் எழுதியிருக்கேன்.
அலமாரி மேலே கடிகாரம். கடிகாரம் அப்படின்ட்டு முடியுது. அடுத்த வாக்கியத்தில் பாருங்க, கடிகாரம் இல்லாத வீடு. வீடுன்னு முடியுது. அடுத்த வாக்கியத்தில் பாருங்க, வீட்டிற்கு முன்னால் கோவில். கோவில் அப்படின்ட்டு முடியுது. அடுத்த வாக்கியத்தில் பாருங்க, கோவிலுக்கு சென்றால் அம்மா. அடுத்த பக்கத்தில் பாருங்க, கடிதம் எழுதிய எழுதுகோல். எழுதுகோலில் இல்லை மை. மையிட்ட கண்கள். கண்கள் உடலுக்கு விளக்கு. விளக்கேற்றி வழிபடு. வழிபட ஏற்ற நேரம் மாலை. செய்யலாமே. பூங்குழலி தோட்டம் அப்படின்ட்டு ஒரு தோட்டம் படம் போட்டிருக்காங்க. என்னென்ன பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூங்குன்றன் தோட்டம் அப்படின்ட்டு அங்கே என்னென்ன பழங்கள் இருக்குது அப்படின்ட்டு அதையும் கொடுத்துருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது கீழே பாருங்கள் கேள்வி. பூங்குன்றனின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பழங்கள் எவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொய்யாப்பழம், கள்ளிப்பழம், பப்பாளி பழம், சப்போட்டா பழம், கொளிஞ்சி பழம். இந்த பழங்கள் எல்லாமே பூங்குன்றனின் தோட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. பூங்குழலி தோட்டத்தில் இல்லை. அதை மட்டும் நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கிறோம். இவர்களின் புதிர்களுக்கு உதவுவோமா? வா என அழைக்கும் பழம் இது. வாழைப்பழம். போ என கூறும் பழம் இது. சப்போட்டா. கொத்து கொத்தாக தொங்கும் பழம் இது. திராட்சை பழம். பெயரிலே எண்கள் உள்ள பழம் இது. ஆரஞ்சு பழம். அடுத்து, பழங்களை விற்பவர் எவ்வாறு கூவி கூவி விற்பார்? எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழைப்பழம் வேண்டுமோ? வாழைப்பழம். மாம்பழம் வேண்டுமோ? மாம்பழம். கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு. இந்த மாதிரி நீங்களாகவே எது வேண்டுமானாலும் எழுதிக்கலாங்க. அடுத்து, உங்களுக்கு பிடித்த பழம் ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கே வாழைப்பழம் வரைஞ்சிருக்கிறேன். அதை பற்றி எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அந்த பழத்தின் உருவத்தை வரைந்து அதை பற்றி நீங்கள் எழுதி கொள்ளலாம். வாழைப்பழம் எனக்கு பிடிக்கும். நாள்தோறும் இரவு சாப்பிட்ட பிறகு வாழைப்பழம் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. எதற்கு எது தேர்ந்தெடுத்து எழுதுவேன். ஒரு கட்டம் போட்டு 5 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல இசை, ஆராய்ச்சி, நல்ல அரசர், கால்கள், கண்கள். இப்போது இதை பொருத்தமான இடத்துல நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இரக்கத்துடன் பார்ப்பது கண்கள். நடந்து செல்ல உதவுவது கால்கள். மக்களை வருத்தாது நல்லது செய்பவர் நல்ல அரசர். அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி. காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை. தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். முக்கொடி, முக்காலம், முப்படை, முக்கணி, மூவிடம். இங்கே பாருங்கள், சரியான இடத்துல அதை நம்ம படித்து பார்த்து அதை எழுத சொல்லியிருக்காங்க. தன்மை முன்னிலை படற்கை. இதுக்கு மூவிடம். தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை. இது முப்படை. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். இது முக்காலம். புலிக்கொடி, மீன்கொடி, வெல்கொடி. இது முக்கொடி. மா, பலா, வாழை. இது முக்கணி. இந்த மாதிரி பொருத்தமான இடத்துல நம்ம எழுதணும். உரிய தொடரோடு இணைப்பேன் அப்படின்ட்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு பொருத்தமான வார்த்தைகளை நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு இணைக்கணும். பார்த்துக்குங்க. அடுத்து, படிப்பேன், விடையளிப்பேன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு கதை மாதிரி. இதை படித்து பாருங்கள். அதுக்கு கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். எதிரொலித்தது எது? குட்டி யானையின் சத்தம். மக்கள் ஏன் படிக்கட்டு அமைத்தனர்? விலங்குகள் எளிதில் தண்ணீர் குடித்து செல்ல. மரபுப்படி குட்டி யானையையும் அதன் ஒலியையும் இப்படி சொல்லலாம். யானைக்கன்று பிளிரும். புத்தகத்தில் தேடி எழுதுவோம். அரசனுக்கு அழகு என குறிப்பிடுவதை கண்டறிந்து எழுதுக. அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான். செய்யுளில் இடம்பெற்றுள்ள 5 மூலிகைகளின் பெயர்களை எழுதுக. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக கூறப்படுபவை எவை? ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை தீர்ப்பனவாக உள்ளன. மூலிகைகளின் எப்பகுதி உடல் நோயை தீர்க்கும் என கூறப்பட்டுள்ளது? மூலிகைகளின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன. விளையாடி வெளியேறு அப்படின்ட்டு ஒரு சின்ன கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். எனக்கு பிடித்த உறவினருக்கு கடிதம் எழுதுவேன் அப்படின்ட்டு ஒரு கடிதம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மாடல் ஒன்று
இதே போல் நீங்களுமே உங்களுடைய நண்பர் அல்லது உறவினர் பெயரை போட்டு நீங்கள் எழுதலாம். முகவரி அப்படிங்கிற இடத்துல யாருக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அவங்களுடைய முகவரி, பெயர், வீட்டு முகவரி, வீட்டு எண் இதெல்லாம் போடணும். அடுத்து இடது பக்கத்தில் பாருங்கள், நாள், என்றைக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த தேதி போட்டுக்கலாம். இடம், நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் பேர், அன்புள்ள மாமாவிற்கு, இங்கே வந்து உங்கள் நண்பருக்கு அப்படின்னாக்கா நண்பனுடைய பெயர் போட்டுக்கலாம். பெரியம்மா, பெரியப்பா இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கள பற்றி அங்கே குறிப்பிடலாம். நான் இங்கு நலம், நீங்களும் அத்தையும் நலமா? கவின் எப்படி இருக்கின்றான்? அங்கு அனைவரையும் கேட்டதாக சொல்லவும். இப்படிக்கு பிரவீன். இப்படிக்கு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயரை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து நிலவுக்கு ஒரு கற்பனை கடிதம் எழுதுவேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த கோட்டில் நம்ம எழுதியிருக்க பாருங்க, நினைவில் நின்ற நிலவே அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் நிலவை பார்த்து நிலவிற்கு ஒரு கடிதம் எழுதுவது போல ஒரு கற்பனையாக ஒரு 4-5 வரிகளை இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதியிருக்கோம் பாருங்க, உன்னை காணாது என் மனம் ஏங்குது, ஏங்கிய மனம் கலைத்து தூங்குது, கண் திறந்து பார்த்தேன் கதிரவனை காணவில்லை, பதிலுக்கு பட்டுளி வீசி பளிச்சிட்டாய் நீ, என்றும் உன் நினைவில் நான். இது மாதிரி நீங்களாவே உங்களுக்கு தெரிந்த வரிகளை பயன்படுத்தி இங்கே எழுதிக்கலாம். படிப்பேன், மின்னுவேன், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள். கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாயம், தாயம், அதே போல் வீட்டில் இருப்பவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மேலே உள்ள வார்த்தைகள்லேருந்து முறம், பணம், நாய், வற்றல், தாயம், வாகனம், ஆப்பம், வாசல், இது எல்லாத்தையும் நம்ம மேலிருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்து படிப்பேன், மகிழ்வேன் அப்படின்ட்டு இதை படித்து பார்க்குறது தான். இதை பாருங்கள், படம், ஒட்டகம், பயணம், நாடகம், இது எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன். யார் தந்த மத்தளம், யார் தந்த பழம், யார் தந்த மஞ்சள், யார் தந்த கரகம், இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து படித்து பார்க்கணும். அடுத்து படிப்பேன், சிறகடிப்பேன், இதை படித்து பாருங்கள். வந்தவர் யார், காகங்கள் பறந்தன, மான்கள் பயந்தன, மரங்கள் பார்த்தன, கர் கர் சத்தம் சத்தம், கர் கர் வந்தவர் யார். கீழே பார்த்தீங்கன்னா வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே சிங்கத்துடைய படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை டிக் பண்ணிக்கணும். பயந்தவை எவை அப்படின்னு கேட்டிருக்கு. மான்கள் பயந்தன, அதனால் மான்களை டிக் அடிச்சுக்கிறோம். ஐ செய்யலாமே, இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே உடைகள் நிறையா இருக்குது. இங்கே பள்ளி சீருடை, கதர் சட்டை, மேலங்கி, பின்னலாடைகள், இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா உடைகளுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவோமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம சரியான கட்டத்தில் அந்த எழுத்துக்களை நிரப்பியிருக்கோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் அந்த கட்டத்துக்குள்ளே எழுதணும். இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உடைகளின் பெயர்கள் யாவை? பள்ளி சீருடை, கதர் சட்டை, காலுறை, கையுறை, பாவாடை, சட்டை, ஒருங்குடை, சட்டை, இந்த மாதிரி கடைசி எழுத்து ஒன்று போல் உள்ள அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்க. முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள உடைகளின் பெயர்கள் யாவை? அரைக்கை சட்டை, அரைக்கால் சட்டை, பருத்தி புடவை, பட்டுப்புடவை. அடுத்து பட்டியலில் உள்ளவற்றில் எவற்றை இந்த துணிக்கடையில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்க. இந்த கடையில் கிடைக்கக்கூடியதை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுதியிருக்கிறோம். ஒருங்குடை, வேட்டி, கால் சட்டை, இது எல்லாமே கிடைக்கக்கூடியது. கிடைக்காதது போர்வை, தரை விரிப்பு, மெத்தை விரிப்பு, இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். அடுத்து கடைக்கு உரிய அறிவிப்பு பலகை தயார் செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து உடைகளும் ஒரே இடத்தில் வாங்க வாங்க, இந்த மாதிரி வாக்கியத்தை நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி வேறு வாக்கியங்களையும் நீங்கள் இங்கே எழுதி கொள்ளலாம்.